கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 21வது பட்டமளிப்பு விழா கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 21வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பட்டமளிப்பு அணிவகுப்புடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் ஆர். சுந்தர், மணிபால் பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் ஸ்ரீஹரி மற்றும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களும் அரங்கினுள் மதிப்புடன் அழைத்து வரப்பட்டனர். அணிவகுப்புக்கு பின் நிகழ்ச்சி இறைவணக்க பாடலுடன் இனிதே ஆரம்பமானது. பின்னர் எஸ்என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் ஆர். சுந்தர் அவர்கள் பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்தார். முதல்வர் டாக்டர் ஸ்ரீஹரி அவர்கள் வருகை தந்த அனைவரையும் வரவேற்று பட்டம் பெறும் மாணவர்கள் தங்களின் கல்வி அறிவை வளர்ச்சிக்கான அடிப்படையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நிர்வாக அரங்காவலர் டாக்டர் ஆர். சுந்தர் மாணவ மாணவியர்கள் மத்தியில் கூறியதாவது: பட்டப்படிப்பின் முக்கிய நோக்கமே சமுதாயத்திற்கு சேவை செய்வதுதான் என்றார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் பட்டமளிப்பு தின உரையை வழங்கி மாணவர்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலும் அளித்தார். தொடர்ந்து 80 இளநிலை பட்டதாரிகளும் 12 முதுநிலை பட்டதாரிகளும் தங்களுடைய பட்டங்களை பெற்றனர். எல்லா துறைகளிலும் முதன்மை பெற்ற மாணவர்கள் பதக்கங்களோடு சான்றுகளோடும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். டாக்டர் சிந்துரா 3 தங்க பதக்கங்களை பெற்றதுடன் சிறந்த மாணவிக்கான தங்க பதக்கங்களையும் பெற்றார். மேலும் 2 அறக்கட்டளை நிதியும் அவருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் துணை முதல்வர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்களை மருத்துவ உறுதிமொழி ஏற்க வைத்தார். அதன் பின்னர் பட்டமளிப்பு விழா நிறைவடைந்ததாக நிர்வாக அரங்காவலர் அறிவித்தார். நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் நிறைவடைந்தது.